Hi friends, welcome back to Sarda's vlog. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜேஜு ஃபோக் வில்லேஜ் தாங்க போயிட்டு இருக்கோம். கொரியாவோட பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இது ஏன் இவ்ளோ பாரம்பரியமான வில்லேஜ்னு சொல்றேன்னா 1890sல கட்டின 100 வீட்டை அப்படியே பத்திரப்படுத்தி ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா 8000 பொருட்களுக்கு மேல அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் பத்திரப்படுத்தி இன்னும் வச்சிருக்காங்க. இந்த ஃபோக் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேமஸான கொரியன் ட்ராமா ஸ்பாட்டுங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் கே ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஜேஜு ஃபோக் வில்லேஜை சுற்றி பார்க்க போகலாம். ஜேஜு ஃபோக் வில்லேஜே அப்படியே என்ட்ரன்ஸே மிரட்டுது. சரி, சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருந்துச்சு, அது என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் தாங்க வந்தோம். பார்த்தா இங்கே ஒரு லாக்கர் ரூம் இருக்குது. திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீ தான் போல், எங்கேயும் காஸ்ட் எல்லாம் போடலை. சைட்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜோட கைடு ஒட்டியிருக்காங்க. என்ன ஃபுட் ஷாப் இருக்குது, வில்லேஜோட ஹிஸ்ட்ரி மெயினாக இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொன்ன ஹிஸ்ட்ரி தான் போட்டிருக்காங்க. அது போகவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஃபோக் வில்லேஜ்குள்ளே போகலாம். ஃபோக் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆனோடனே சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஷாப் வச்சுருந்தாங்க. அங்கே ரெண்டலுக்கு தராங்க. நம்ம வேணும்னா நம்ம ஒரு பாரம்பரியமான அந்த ஃபீல் வேணும், கொரியன் ஃபீல் வேணும்னா ட்ரெஸ்ஸு இங்கே ரெண்டல் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ண போட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. என்ட்ரு ஆனோடனே அந்த போட்டுமே பார்த்தீங்கன்னா கொரியாவோட டாலஸ்ட் மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா ஹல்சன் மவுண்டெயின் தான். அது ஜேஜுவில் தான் இருக்கு. ஜேஜுவில் இருக்க அந்த மவுண்டெயினில் இருக்க ட்ரீஸ்லேருந்து தான் இந்த போட்டை செஞ்சுருக்காங்க. போட்டை அந்த காலத்தில் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்னென்ன திங்ஸ் வச்சுருப்பாங்களோ போட்டில் அதெல்லாமும் இருக்குது. தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு குடுவை, கயிறு, வலை இதெல்லாமே இருக்குங்க. இந்த போட்டை தொடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனால தான் தூரத்துலேருந்து காமிக்கிறேன், இல்லைன்னா நல்லா பக்கத்துலேருந்தே நம்ம காமிச்சிருக்கலாம். ஃபோக் வில்லேஜ் என்ட்ரன்ஸ்லேயே கன்வீனியன்ஸ் ஸ்டோர், செல்ஃப் செக் அவுட் கன்வீனியன்ஸ் ஸ்டோரே இருந்துச்சுங்க. கெஃபே இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக வெளியில தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே போனால் தான் ஜேஜு ஃபோக் வில்லேஜோட என்ட்ரன்ஸே வரப்போகுது. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்கெட்டிங்கும் இருந்துச்சு, நார்மல் கவுண்டர்ஸும் இருந்துச்சு. ஜேஜு ஃபோக் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அடல்ட்டாக இருந்தால் 15,000 கொரியன் வான்ங்க. 30% ஆஃபரும் இருக்குங்க. இந்த ஜேஜு ஃபோக் வில்லேஜில் என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம கொரியாலேருந்து ட்ராவல் பண்ணி கொரியன் ஏர் இல்லைனா ஜின் ஏர் இல்லைன்னா வேறு கொரியன் ஏர்லைன்ஸில் மட்டும் ட்ராவல் பண்ணி வந்திருந்தா 30% ஆஃபர் இருக்குது. நாங்கள் ஜின் ஏரில் தான் ட்ராவல் பண்ணி கொரியாலேருந்து ஜேஜு வந்தோம். டிக்கெட்டை காமிச்சா மட்டும்தாங்க இந்த ஆஃபர் இருக்கும். அதனால எங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 கொரியன் வான் தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு மேப்புக்கு பதில் 2 மேப் எடுத்துகிட்டு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ்குள்ளே பார்க்க போகிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த 19th செஞ்சுரியில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை தாங்க அப்படியே ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாண்ட் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. கொரியாவில் நான் ஃபஸ்ட்டு டைமாக இது தாங்க பாரம்பரியமான இந்த வில்லேஜ் எல்லாம் பார்க்குறது. இந்த கிராமத்துக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ தமிழர்களுக்கும் கொரியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் ஆல்ரெடியே இருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும் போது ஆமாம், ரொம்ப சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. நம்ம எப்படி ஒரு 90th செஞ்சுரிஸில் வாழ்ந்தோமோ அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. இங்கேயுமே குடிசை வீடுகள் அதெல்லாம் இருக்குது. நமக்கு பனை ஓலை ஈஸியாக கிடைச்சனால அதை வச்சு நம்ம குடிசை வீடுகள்னா அமைச்சிருப்போம். கொரியன்ஸ் அவங்களுக்கு சுலபமா கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த குடிசை வீடை அமைச்சிருக்காங்க. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு கரெக்டா தெரியலங்க. இதுதாங்க அந்த காலத்து கிச்சன். பட் இதை நான் வெளியிலேருந்து பார்க்கும் போது நான் என்ன நினச்சேன்னா உள்ள யாரோ ரியாலாக உட்காந்து இப்போ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நினச்சேன். பட் பக்கத்தில் பார்த்தோன்னே தாங்க தெரிஞ்சிச்சு அது ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. பட் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியாலிட்டியாக இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே இருக்க ஃப்ளோரு, வால்ஸு, சுற்றி இருக்க கபோர்ட்ஸு எல்லாமே அந்த காலத்தில் எப்படி வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இன்னமும். இதுதாங்க அந்த காலத்து பெட்ரூம்னு நானே நினைக்கிறேன். வேணா பெட்டி வச்சு பெட்டி மேலே பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அதனால இதுதான் பெட்ரூமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நானே ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன்.
இதை பார்த்தோன்னே தட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டேன் மாட்டுக்கு போட தீவனம்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்கல்ல கிராப்ஸ் எல்லாம், அதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்க ஒரு இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிசம்பிள் பண்ணி காமிக்கிறதுக்காக இன்னமும் அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்க வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து வீடை சுத்தி வந்து எப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சோ அதை வந்து அப்படியே இன்னமும் வச்சிருக்காங்க. இது வந்து டாய்லெட்டுங்க, அந்த காலத்துல யூஸ் பண்ண டாய்லெட். பின்னாடியே பாத்தீங்கன்னா வந்து பன்னி கூடாரம் வந்து இருக்கு. அங்க இருக்க பன்னிகள்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு மனுஷனோட மலத்தை தான் வந்து சாப்பிட்டு வளருமா. அது போக பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து பேக் யார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பானைகள் வந்து இவங்களும் வச்சிருந்தாங்க. நம்மளும் வந்து பானைகள் வச்சிருப்போம் தண்ணீர் சேகரிச்சு வைக்கிறதுக்கெல்லாம். அந்த மாதிரி இவங்களும் வந்து நிறைய பானைகள் வந்து இங்க வச்சிருந்தாங்க பெருசு பெருசா. இது வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்க 2வது வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடுன்னே சொல்லலாம். கிச்சன் தனியாக இருக்குது, ஸ்டடி ரூம் பெட்ரூம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சன் தான் ஃப்ரண்ட்லேயே இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிச்சனில் வந்து போர்டு இருந்துச்சு. இந்த கிச்சனில் அந்த மாதிரி எந்த போர்டும் இல்லாதனால நாங்கள் உள்ளேயே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. அந்த காலத்தில் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் வந்து ரொம்ப வந்து இரும்பு சட்டியில் தான் வந்து சமைப்பாங்க. அந்த இரும்பு சட்டி தாங்க இது. சரி இரும்பு சட்டியாச்சே மூடி ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினச்சி தான் தூக்கி பார்த்தேன். பட் தூக்கக்கூடிய வெயிட்டில் இருக்குது. இந்த சைடு வந்து ஷெல்ஃப் இருந்துச்சுங்க. எனக்கு ஷெல்ஃபில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் ஆசையில் திறந்து பார்த்தோம். பட் இப்போ யூஸ் பண்ணுற கப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஷெல்ஃபில் காலியாக இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க போல். இதுதாங்க கொரியன் ஊறுகாய் பானை. கொரியன் ஊறுகாய் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிம்ச்சி தாங்க, கிம்ச்சி பானை தான் இது. பட் இதுக்குள்ள இப்ப கிம்ச்சி தாங்க இல்ல. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே யாரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதனாலதான் இது ஸ்டடி ரூம்னு வந்து பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட் எல்லாமும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் கபோர்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின ஸ்டடி ரூம் கம் பெட்ரூமாக இதை வந்து வச்சுக்கலாம். எல்லா வீட்டுக்குமே சைடில் பார்த்தீங்கன்னா வெளியில் யூஸ் பண்ணுற திங்ஸ், இவங்க ஃபிஷ்ஷிங் தான் வந்து மேஜராக இவங்களோட சோர்ஸாக இருந்துச்சு ஜேஜு ஐலாண்டுங்கிறனால. அதோட திங்ஸ் எல்லாமே சைடில் வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிவிங் ஏரியா மாதிரியும் உட்டன் ஃப்ளோரிங் போட்டிருந்தாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஜேஜுவோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கடல் சார்ந்து தாங்க இருக்குது. அந்த ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுற இடம் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இருக்க முன் வாசல் பின் வாசல் எல்லாமே இந்த ஊர்லேயுமே இருந்துச்சுங்க. முன்னாடியும் கதவு இருந்துச்சு, பின்னாடியும் எல்லா வீட்டுக்கும் கதவு இருந்துச்சு. சில இடங்கள்ல கேப் இருந்தால் சைட்லேயுமே கதவு இருந்துச்சு. நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். திடீர்னு ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கு, நல்லா தெரிஞ்ச ஸ்மெல்லாக இருக்குன்னு பார்த்தா வந்து கொழுஞ்சு மரம் இருக்குங்க. ஃப்ரண்ட்லலாம் கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது பாருங்க கொழுஞ்சு மரங்க. இது இதுதாங்க அந்த காலத்து மாட்டுக்கொட்டாய். மாட்டுக்கொட்டாயில் இன்னமும் மாடு வளர்த்திட்டு தான் இருப்பாங்க போல். மாடு இருந்ததுக்கான தடம்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக சாணம்லாம் இருக்குது. இப்போ மாடு இல்லை, எங்கேயோ பிடிச்சிட்டு போயிருப்பாங்க போல். கிராமத்தோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் ஃபுல்லாக இருக்குது. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் வந்து அந்த சோளக்காட்டு பொம்மை தான். இந்த ஊர் சோளக்காட்டு பொம்மை வந்து மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் விவசாய நிலம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு கொட்டாய் போட்டிருப்பாங்க, மாடும் கட்டிப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க. நான் ஆல்ரெடியே சொன்னது தாங்க, இந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரானர்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே தமிழர்களோட பாரம்பரியமான விஷயங்கள் மாதிரியே தான் இருக்குது. எல்லா மரத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோவை கட்டி அது கீழே வந்து ஒரு பாட் வச்சுருக்காங்க. ரெயின் வாட்டர் வந்து மெயினாக கலெக்ட் பண்ணுறதுக்காக தாங்க இது வச்சுருக்காங்க. அது போக மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பக்கமே வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி அங்கங்கே ஸ்டோனில் வந்து பாட்ஸ் வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஊர்லேயே சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா அவங்களோட வீடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஃபார்மர்ஸ் வீடுன்னு சொல்லலாங்க. கிச்சன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிச்சன் செட்டப் தான் இருந்துச்சு. வேணால் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண மொரோலாம் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இந்த கிச்சனுக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். அதனால தான் நான் பக்கத்தில் போய் காமிக்கல, இல்லைன்னா இன்னும் பக்கத்துலேயே போய் காமிச்சிக்கலாம் நம்ம. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து விளையாண்டுருப்பாங்களே டைம் பாஸ்க்கு, அந்த கேம் எல்லாம் இருக்குங்க. இது என்ன கேம்னு கொரியன் கேம்னு எனக்கு தெரியல. பட் அந்த குழந்தைங்க வந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த சைடில் வந்து ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் வீல்னு போட்டிருக்கு. இதை வச்சு அவங்க என்ன தயாரித்து ஃபைனல் அவுட்புட் என்ன வரும்னு எனக்கும் தெரில. பட் ஸ்ப்ரிங் வீல்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கும் இந்த ஸ்ப்ரிங் வீல் ரூமுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த லிவிங் ரூமில் தொங்கிட்டு இருக்க மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னமும் நம்ம கொரியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் போனால் அதே மாதிரி மரங்கள்லாம் வந்து நிறையா பார்க்க முடியுங்க. ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு வீடு இருந்துச்சுங்க. அந்த வீட்டோட இன்னொரு கண்டினியூஷன் தான் நினைக்கிறேன். வேணா அங்கே வந்து பெட்ரூம் எல்லாம் இல்லை, இங்கே வந்து பெட்ரூம் இருந்துச்சு. பெட்ரூம்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உரல் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி உரல்னா நம்ம ஊரில் வந்து பச்சை பயிர் உடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொரியன்ஸும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மள மாதிரியே. இந்த பாட்டு வந்து நான் வந்து சொன்னாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. யூரின் கலெக்ஷன் பார்த்தா அந்த காலத்தில் வந்து மென்ஸோட யூரின்னா வந்து தனியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே போடலை, அதனால எனக்கும் தெரியல. அடுத்து வந்து டாய்லெட் போகிற இடம் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சேன்ல, அதில் வந்து பின்னாடி நான் வந்து பண்ணி இருக்குன்னு சொன்னேன், பண்ணி கூட வர இருக்குன்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரியலாகவே பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மக்கள் வந்து வரும்போது அந்த காலத்தில் ரியலாக எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பண்ணியை வந்து இங்கே வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இன்னமும் பிளாக் பிக் தாங்க வந்து ஜேஜுவோட நேட்டிவ் பிக்குங்க. இந்த பிளாக் பிக் வந்து மெயினாக வந்து மனுஷங்க போகிற மலத்தை சாப்பிட்டு மட்டும்தான் வளருமா. ஜேஜுவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பிக்கு தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாங்க. பிளாக் போக்கும் ப்ளஸ் வந்து ஹார்ஸ் மீட்டும் தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான். அந்த காலத்துலேயும் வந்து பாம்புகள் தொல்லைகள்னால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் போல், அதனால பாம்புகளை பிடிக்கிறதுக்காக அமைச்சிருக்க கூடாரம் இது. பனி பெஞ்சா இப்போ மட்டும் நம்ம ஸ்கீயிங் பண்ணுறது இல்லைங்க. அந்த காலத்துலேருந்தே இந்த ஸ்கீயிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்கீயிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் இதெல்லாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஸ்கீயிங் விளையாடுறதுக்கு. இது வந்து பனி பெஞ்சதுக்கு அப்புறம் தான் விளையாட முடியும். இப்போ வெறும் மண்ணாக தான் இருக்கு. இந்த ஸ்கீயிங் பக்கத்தில் இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் ஹோம்ங்க. அந்த காலத்தில் வந்து வேட்டையாடினவங்களோட இல்லம். அது வந்து எப்படி இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வேட்டையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ 2 தொங்குது, என்னன்னு தான் தெரில. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மானு புறாலாம் தான் வேட்டையாடி இருப்பாங்க போல். அதுக்கு யூஸ் பண்ண துப்பாக்கி வில்லு அதெல்லாம் வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து அவங்க வேட்டையாடிட்டு வந்த பொருட்களை வந்து எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கிச்சன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா கறிக்கட்டமாக இருக்குது பாருங்க, அதான் நெருப்பு வைக்கிற இடம் போல். மேலே வந்துட்டு கூட மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து வேட்டையாடிட்டு வந்ததை வந்து மேலே போட்டு வேக வைப்பாங்க போல். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மிங் பண்ண இடங்களெல்லாம் வந்து இன்னமும் ஜேஜு ஐலாண்டில் வந்து அதே ஃபார்மிங்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரிசபலன்ஸாக காமிக்கிறத விட அதை ரியாலிட்டியாக காமிக்கணுங்கிறதுக்காக வந்து இங்கே பாருங்களேன், பச்சை மிளகா வந்து இந்த சீசனுக்கு நல்லா விளைஞ்சிருக்கு. அது போக வந்து வாழை மரம் இருக்குங்க. கொரியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து வாழை மரத்தை பார்க்குறேன். இங்கே வந்து கீழே தரையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டை மாதிரி இருக்குல்ல, அது வந்து எலி பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதாங்க அந்த காலத்தில். நாங்களும் வந்து அந்த எலி பிடிக்கிறத வந்து ரொம்ப நேரமாக போராடி பார்க்குறோம், எப்படி வந்து எலி இதில் வந்து மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. சும்மா இழுத்து விளையாண்டுட்டு தான் இருந்தோம் கடைசி வரைக்கும். அதை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே மாதிரியே தான் இவங்களும் உழவெல்லாம் ஓட்டியிருக்காங்க. உழவு ஓட்டுறதுக்கு வந்து மெயினாக இந்த மரத்தை வச்சு தாங்க உழவு ஓட்டியிருக்காங்களா. அது போக பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து நடத்துக்கும் வந்து இந்த மரத்தை வச்சு தான் நட்டுருக்காங்க. நம்ம மெயினாக வந்து மாடுகளை வச்சு தான் வந்து உழவு ஓட்டுவோம். இவங்க வந்து மாடுகள் ப்ளஸ் வந்து குதிரைகளையும் வச்சு வந்து உழவு ஓட்டியிருக்காங்க அந்த காலத்தில்.
இது வந்து சிங்கிள் பில்லர் ஹவுஸுங்க. ஒரே ஒரு தூண்னால வந்து இந்த வீடே ஃபுல்லாக நிற்கிது. அது ஒரே ஒரு மரத்தூண்ணே சொல்லலாம். இது இந்த ஒரே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த பக்கம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கறிக்கட்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து வின்டரில் வந்து அந்த வார்ம்னஸ் கொடுக்கறதுக்காக. சைடில் பார்த்தீங்கன்னா கிம்ச்சி ஜார், தண்ணி குடிக்கிற ஜார் எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த வீடு. வேணால் இந்த மரத்தில் ஒரு சின்ன கரையான் கூட இல்லை, அவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க இந்த வீட்டை. இதுதான் வந்து பார்த்தா ஒரே காம்பவுண்ட்குள்ளே 3 வீடு இருக்கோ. இதா அது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 3 வீடு இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது 3மே வீடுன்னு நினச்சிதாங்க வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இது வந்து வீடு இல்லை. அந்த காலத்தில் ஃபியூனரலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல கொரியன்ஸ் வந்து டெட் பாடியை வந்து இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே தான் வந்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க போல். அதோட ஸ்ட்ரக்சர்னு அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு சைட்லேயே வந்து 2 ரூம் இருந்துச்சுங்க. அந்த 2 ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனரலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே 2 கல் இருக்கிறத பார்த்துட்டு நானும் சீரியஸாக ஏதோ அந்த கல்லுக்கு ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குது போலன்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு படித்து பார்த்தா கடைசியில் மாடு கட்டுற கல்லாங்க. இந்த காலத்தில் இருக்க கொரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால வந்து அதுக்கு ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபியூனரல் ஹவுஸ்னே சொல்லலாங்க. அந்த இறந்து போனவங்களோட ஃபோட்டோவை வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. அந்த வீடு தாங்க இது. ஃபியூனரல் யார் அட்டன் பண்ண வந்தாலுமே வந்து மேக்ஸிமம் கொரியன்ஸ் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. அது வந்து அவங்களோட கல்ச்சரில் இருக்குது. ஸோ அதுக்கான கிச்சன் ஸ்பேஸ் தனியாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான ஏரியாவும் இருக்குது. இந்த கம்யூனிட்டியில் இருக்க வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் வந்து செய்வாங்க. இங்கே வந்து எவ்வளோ தத்ரூபமாக ஒரு கைவினை பொருட்களை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். நான் ஆல்ரெடியே சொன்னேன் இங்கே பிளாக் பிக்கெல்லாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது போகவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரியலாகவும் ஒரு கைவினை பொருட்கள் செய்கிறவர் வந்து நிறையா கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. அவரோட பிரதிபலிப்பை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாருன்ட்டு. உள்ளேயும் குட்டி குட்டியாக அழகாக நிறையா பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து நீங்கள் ஜேஜு ஃபுல்லாக எங்கே போனீங்கனாலும் பார்க்க முடியும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேஜுவோட முன்னோர்களை வந்து குறிக்கும் விதமாக இந்த ஸ்டாச்சு வந்து ஜேஜுவில் வந்து எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியும். இந்த ஸ்டாச்சு வந்து ஜேஜு ஆன்செஸ்டர் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க, ஜேஜு கிராண்ட் ஃபாதர் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து பாத்ரூம் போகிற மாதிரி இருந்துச்சுலாங்க. அந்த சிலையோட இது பாருங்க தத்ரூபமாக இருக்குங்க. இங்கே பாருங்க வச்சு பாத்ரூம் போயிட்டு அந்த பன்னிங்கெல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரியும் சிலைலாம் வச்சுருக்காங்க. உள்ள இருந்த எல்லா கைவினை பொருட்களுமே ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அந்த கைவினை பொருட்கள் செய்கிறவர் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன். இல்லை என் ஃபோன்லேயே எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவர் ஃபோனாக கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னார். இந்த பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடுகளுமே வந்து கைவினை பொருட்கள் செய்கிறங்க வீடு தான். இந்த காலத்தில் தாங்க நமக்கு வந்து ரைஸ் மில்லெல்லாம் இருக்கா. அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே உரல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ரைஸ்லேருந்து வந்து அந்த தோலை உரிக்கிறதுக்கு, பார்லிலேருந்து மில்லட்ஸ்லேருந்து எல்லாம் வந்து அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உரல் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க கொரியன்ஸுமே. நம்மெல்லாம் வந்து மாடுகளை கட்டி வந்து சுத்த விடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குதிரைகளை வச்சு தான் கட்டி சுத்த விட்டுருக்காங்க உரல்கள் எல்லாம். இங்கே வந்து மேஸ் கார்டன் இருந்துச்சு. மேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜுவோட நேட்டிவ் டைல் ஃபிஷ்ஷாங்க. இந்த மேஸுங்கிறதெல்லாம் வந்து இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. சிறுவர் மலர் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புதிர் பாதையை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டார்ட்லேருந்து அவுட்டுக்கு வந்து கரெக்டாக வெளியே வரணும், ஒரு கோடு போட்டுகிட்டே வந்து விளையாடுவோம் நம்ம. அதே மாதிரி தாங்க நிஜத்தில் வந்து நம்மளே இன் வழியாக உள்ளே போயிட்டு அவுட் வழியாக கரெக்டாக கண்டுபிடிச்சி வரணும். கூகுள் மேப் அளவுக்கு ரொம்ப சுத்த விடுமோ அப்படின்னு நினச்சி தாங்க உள்ளே போனது. பட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியே வந்தாச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே.
நம்ம வந்து பாதி தூரம் வந்து வில்லேஜை சுற்றி வந்தாச்சுங்க. வரவே எல்லாமே நம்ம தமிழர்கள் மாதிரி தான் அதிகம் அவங்களோட கல்ச்சர்ஸும் இருந்திருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தான் கொரியன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். கொரியன்ஸ் வந்து அவங்க கல்ச்சரை வந்து ரியலாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக வந்து பாருங்களேன், மாடு சிலை செஞ்சு வச்சது போக வண்டி எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்களோ அந்த வண்டியும் வச்சுருந்தாங்க. மாட்டு தாலியும் கீழே இருந்துச்சு. சைடில் வந்து தட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. மாடை வந்து கட்டி போட்டிருக்கிறது பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து தலையில் வந்து அந்த கொம்புக்கு நடுவில் கட்டி கீழே கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடுன்னே சொல்கிறாங்க. வீட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறலை. வீட்டோட கூரை பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இந்த வீட்டுக்கு மட்டும். ஜேஜுவில் வந்து சில பார்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கூரைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் வீட்டுக்கு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரியன் தாயக்கட்டை தாங்க. இந்த கொரியன் தாயக்கரம் எப்படி விளாடணும்னு தெரில, பட் அந்த கட்டை வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கன்னு சொல்லிட்டு 4 கட்டையும் உருட்டி விளாண்டுட்டு அடுத்து வீட்டுக்குள்ளே பார்க்கலான்னு போயாச்சுங்க. நேரத்துக்கு அந்த குட்டி குட்டி காயின்ஸ் கூட வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு. ஹாலும் அது போக அவங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மாறிச்சு. அந்த லிவிங் ஸ்பேஸும் சரி ஒர்க்கிங் ஸ்பேஸ்லையும் சரிங்க. அந்த வீட்டில் இருந்தீங்க ப்ரீவியஸாக என்ன வேலை செஞ்சுருப்பாங்களோ அதை ரிசம்பிள் பண்ணுற விதமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸ்பின் வீல் மாதிரி ஏதோ இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த வீடுகள்லே இந்த வீடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயின் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஜாடி இது. இது வந்து சோஜு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஜாடிங்க. சோஜு வந்து கொரியன் ஆல்கஹாலுங்க. நிறைய ஆல்கஹால் வந்து பேரே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற இங்கே இருக்க ஜாடிகள்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்கஹால் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான். அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண கிச்சன்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் இருக்க இந்த பெரிய பெரிய ஜாடிகளுமே வந்து ஆல்கஹால் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தானா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வில்லேஜ்லேயே இருக்க ஊர் தலைவர் வீட்டுக்கு தாங்க போகிறோம். இந்த வீடு தான் வந்து இந்த வில்லேஜ்லேயே வந்து ரொம்ப பெரிய வீடாக. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து 4 வீடு தனித்தனியாக இருக்குங்க, பெருசு பெருசாக. அந்த ஏரியாவுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சைடில் வந்து ஏதோ கை ஜோசியம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தாங்க போய் பார்த்தா கை ஜோசியம் தாங்க பார்க்குறாங்க. கையை வந்து நம்ம உள்ள நீட்டினோம்னா வந்து ஜோசியம் வந்து சொல்லுமா. அதுமே பார்த்தீங்கன்னா ஜோசியம் கூட அப்டேட்டட் தான். கார்டில் பே பண்ணால் மட்டும்தான் வந்து ஜோசியம் சொல்லுமா. நாங்கள் வந்து கார்டில் காசெல்லாம் பே பண்ணாமல் சும்மா கையை விட்டு பார்த்தோம். ஜோசியம் ஏதாச்சும் சொல்லுமான்ட்டு எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. மேபி சொல்லியிருந்தா தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டு விவேக் சாருக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கோம் போல. கொரியன் வந்து பார்த்தீங்கன்னா கார்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வந்துட்டு சாம்சங் பேல கூட பே பண்ணிக்கலாம், வேணும்னா பால் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வச்சுருக்காங்க டெக்னாலஜியாக. இந்த கிராமத்தில் இருக்க எல்லா பெரியவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் தான் சேர்ந்து வாழ்வாங்க போல. அடுத்து நம்ம வந்து வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் போகவே மாட்டான்னு அழுதுருப்போம். வேணால் அதுக்கப்புறம் அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச மெமரிஸாக இருக்கும். ஸ்கூல் தாங்க நான் சொல்கிறது. 1900ஸ்லலாம் கொரியன் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. கொரியன்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு அவங்களோட கானா டாரா மாப்பாலாம் கற்றுக்கிட்டாங்க. சைட்லேயே வந்து பக்கத்துலேயே 2 ரூம் இருந்துச்சு. 2 ரூமும் காலியாக தான் இருந்துச்சு. இங்கேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் லைப்ரரி இருக்குது, ப்ளஸ் வந்து கேம்ஸும் இருக்குது. லைப்ரரி வந்து அந்த காலத்துலேயே லைப்ரரியாக இருந்திருக்கும் போல். இப்போத்த புக்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நியூ புக்ஸ் மாதிரி. எங்களோட கேமிங் ஸ்கில்ஸையும் கொஞ்சம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து விளாண்டா அந்த கேம் மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையானே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. 2 மிஷின்லேயே ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஒர்க் ஆன மாதிரி தெரியல எங்களுக்கு. பட் அந்த காலத்தில் வந்து இந்த கேமிங் மிஷினாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே சைடில் வச்சுருந்தாங்க. இந்த வில்லேஜ்லேயே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இங்கே தான் வருவாங்களாம். இங்கே தான் வந்து கொரியன் ஃபார்மசி ப்ளஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த குட்டி ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபார்மசிலேருந்து மருந்து வாங்கிக்கிற இடமா. இல்லை இந்த மெடிசன் ரெடி பண்ணுறீங்களே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வந்து சைடில் வந்தீங்கன்னா அவங்களோட வீடுகள் வந்து இருக்குது. இதை வந்து கொரியன் இயற்கை மருத்துவம் மாதிரி தாங்கிறனால இங்கே தான் வந்து மருந்துகள்னால் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையுமே ரொம்ப தத்ரூபமாக வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே மருந்துகள் தயாரிக்கிறீங்க அவங்க வீடெல்லாம் இங்கேயே இருந்திருக்கு.
இந்த வில்லேஜில் வந்து எந்த வீட்டுக்குள்ளே போனீங்கனாலும் இது மாதிரி ஒரு 4 வீடு இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு விளையாடுற மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படி விளையாடணுன்னு தான் எங்களுக்கு தெரியல. கொரியன் பாரம்பரியத்தை வந்து எல்லா விஷயங்களையும் காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஈவன் துணி துவைக்கிறதுல கூட அவங்க வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் துணி துவைச்சிருக்காங்க அந்த காலத்துலன்ட்டு கூட அந்த கல் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போத்த யங் ஜென்ரேஷன் கொரியன்ஸ்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து துணியை போட்டு சாத்துன்னு சாத்தணும். இவங்க வந்து கட்டையை வச்சு துணியை அடின்னு அடிச்சிருப்பாங்க இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அழுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்க போகிறாங்களா அவங்களோட வீடுகளுக்கு. மீன் பிடிக்க போகிறீங்க வந்து மெயினாக இந்த வலைலாம் வச்சுருப்பாங்களா அதெல்லாம் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களோ அந்த மெட்டீரியல் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் தான் வந்து கடலுக்குள்ள அடியில் போயிட்டு சிற்பியெல்லாம் எடுத்துகிட்டு வர வேலைகளெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க போல். இந்த சிற்பி எடுக்க போகும்போது அவங்க வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸான்னு கேட்டிங்கன்னா நான் ரிலீஜியஸ் பீப்புள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஒரு 60%க்கு மேலே. ஒரு 10 to 20% பீப்புள்ஸ் வந்து புத்திசம் இருந்திருக்காங்க. 1900ஸ்லையுமே வந்து நிறைய புத்திசம் பீப்புள் இருந்திருக்காங்க போல். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் வீடுன்னு தான் போட்டிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு புத்தர் இருக்காரு. புத்திஸ்ட் கோவில் மாதிரி இருக்குது இந்த வீடு வந்து பார்க்கறதுக்கு. நம்ம வில்லேஜ்குள்ளே வந்து சுற்றி வரும்போது அங்கங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு கேம்ஸாக பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பார்க் செட்டப் வச்சு அங்கே வந்து எல்லா கேம்ஸுமே வச்சுருந்தாங்க. கொரியன் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து நாங்களும் வந்து குழந்தைகளாக மாதிரி வந்து நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்க்கும்போது ஏதோ டயர் ஓட்டிட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. அதுதாங்க இல்லை, அங்கே ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியிலேருந்து டயர் வந்து விலகாமல் அப்படியே ஓட்டிட்டு போகணும். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜேஜு கவர்னரோட பேலஸுங்க. நம்ம சோலில் வந்து கேம்போக் பேலஸ் வந்து போயிருந்திருப்போம். அதோட ரிசம்பலன்ஸ் மாதிரியே குட்டியாக ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் இருந்துச்சுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கேம்போக் பேலஸோட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மினி ஜூ இருந்துச்சு. நான் ஒரு லயன் டைகர்னா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு போனால் அங்கே போய் பார்த்தா வெறும் ரேபிட்டு டக்கு மான் தாங்க இருந்துச்சு. இங்கே இருக்க முயலும் டக்கும் தாங்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எல்லாமே கேரட் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சுருப்பாங்க போல். நம்ம போனாலே அதுக்கு கேரட் கொடுக்க வரோன்னு நினச்சிட்டு வந்து எல்லாம் மேலே ஏறி தாவிட்டு இருக்குங்க. கொரியாவில் வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நான் வெண்டிங் மிஷின் பார்த்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. கேரட்டுக்கு வந்து வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. கேரட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டு முயலுக்கு மான்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கே ட்ராமா ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. இதுதாங்க அந்த கே ட்ராமா ஸ்பாட். நிறையா ட்ரெடிஷ்னல் கே ட்ராமாஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லின் பேலஸ் அந்த கே ட்ராமா வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கே ட்ராமா ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்க இந்த ஏரியாவை மட்டும் வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கே ட்ராமா வந்து ஜேஜு ஃபோக் வில்லேஜில் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜேஜு ஃபோக் வில்லேஜை பார்க்கறதுக்காக தான் நீங்கள் ஜேஜு வரீங்கன்னா 1 டே ஃபுல்லாக ஜேஜு ஃபோக் வில்லேஜை சுற்றி பார்க்கறதுக்குனே டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப சந்திக்க சதா சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.